இவங்களுடைய நாகரிகம் எப்படின்னு தெரிஞ்சுங்க. இவருடைய நாகரிகம் எப்படின்னு தெரிஞ்சுங்க. கலைஞர் மனோன்மணியம் சுந்தரனாருடைய பாடல்ல இருந்து நீராறும் கடல் உடுத்த பாடல் கொண்டு வந்தார். கவனமாக கவனிங்க. நீராறும் கடல் உடுத்த பாடல்ல இடையில ஒரு வரி வருது. ஆரியம்போல் உலக வழக்கு அழித்து ஒளிந்து சிதையாவுன் சீரிழமை. அப்ப ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒளிந்து அப்படிங்கிற வாசகம் உண்மைதான். ஆரியனுக்கு இல்லை, சமஸ்கிருதம் இல்லை. ஆனாலும் கூட கலைஞர் நாகரிகமானவர் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தமிழ் பாடலை கொண்டு வரும்போது இது ஆரியர்களுக்கு எதிராக இருக்கிறது, இது ஒரு சமுதாயத்துக்கு எதிராக இருக்கிறது, இது சமஸ்கிருதத்துக்கு எதிராக இருக்கிறது, அதையே செத்து போன மொழி நம்ம சொல்லணும். அது செத்து போயிருந்தா கூட அப்படி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, யாரையாவது புண்படுத்தும் அப்படிங்கிற நாகரிகம் கலைஞருக்கும் திமுகவுக்கும் இருந்துச்சு. அதனால தான் நீராறுங்கடல் கொடுத்த பாடல்ல ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒளிந்து சிதையா உன் சீரிழமை அப்படின்னு வர பாடல்ல ஆரியம்போல் உலக வழக்கறிஞர் எடுத்துட்டு வந்த வரிய எடுத்துட்டு தான் பாடுறோம். இது தமிழ் தாய் வாழ்த்து. இது கொண்டு வந்தவர் கலைஞர். கலைஞருக்கு நாகரிகம் இருந்தது, திமுகவுக்கு பண்பாடு இருந்தது, அந்த அரசுக்கு பண்பாடு இருந்தது. நீங்க ஒரு பாடலை கொண்டு வரீங்க. அதே மாதிரி நீராறுங்கடல் உடுத்துல எப்படி ஒரு இனத்தை, ஒரு மொழியை, சமஸ்கிருதத்தை அழிந்து ஒளிஞ்சு போச்சுன்னு சொல்றோமோ அதே மாதிரி இங்க முஸ்லீம் அழியணும்னு சொல்றீங்க, முஸ்லீம் ஒழியணும்னு சொல்றீங்க, அவங்க கெட்டவங்கன்னு சொல்றீங்க. அந்த ரெண்டு வரி எடுக்கல என்ன பிரச்சனை? கலைஞர் எடுத்தார்ல, தமிழ் தாய் வாழ்த்து, தமிழை வாழ்த்துங்க, ஏன் ஆரிய ஒழிகன்னு சொல்றீங்க? அப்ப கலைஞருக்கு இருந்த அந்த நாகரிகம், அந்த பண்பாடு, அந்த அந்த பக்குவப்பட்ட உணர்ச்சி இவங்களுக்கு இந்த ஆட்சிக்கு இல்லையே. நீ கொண்டு வர அந்த பாடல்ல எப்படி நீராறுங்கடல் ரெண்டு பத்தி எடுத்தீங்களோ அதே மாதிரி எடுக்க வேண்டியதானே. இதுதான் கலைஞருக்கும் இவர்களுக்குள்ள வித்தியாசம், திமுகவுக்கும் பிஜேபிக்குள்ள வித்தியாசம்.